ஐக்கிய மால் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். பாருங்கள் கீழே எவ்வளோ பார்க்கிங் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதோடைய அளவு தான் மேலே இருக்கிறது. அது ஒரே ஃப்ளோர் தான். கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் 2 ஃப்ளோராக மாற்றி வச்சுருக்காங்க. எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. அதனால் மொத்தமாக போய் ஒரு இடத்துல வாங்கணுன்னாலும் ரேட்டுமே ரொம்ப ஹையாக இல்லை, பரவாயில்லாமல் தான் இருக்குது. அதனால் வாங்கலாம். இதை பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக எங்கேயாவது பெங்களூர் போனால் சுற்றணும், கோயில் போக பிடிக்கல, அந்த மாதிரி சுற்றுறோம்னா இந்த இடத்துக்கு போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆனால் செலவழிக்காமல் பார்க்கணுன்னா பார்க்கலாம். சில பேர் செலவழிக்க மாட்டாங்க, வேடிக்கை மட்டும் பார்ப்போம். எங்களை மாதிரி ஆளுங்களாம் வேடிக்கை தான் பார்ப்போம். செலவழிக்கிறவங்க பார்த்து ஏதாவது எப்படினாலும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் ஏதாவது ஒன்று பார்க்க போகணுன்னு சும்மா போனாலுமே நம்மளுக்கு ஏதாவது வாங்க தோணிடும். அப்புறம் பார்த்தோன்னே ஆசையாயிரும், வாங்கணும்னு நினைப்போம். வாங்கியிருந்து 2 நாளைக்கு யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஒரு மூலையில் தான் தூங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நிறையா வீட்டில் நடக்குது. ஆர்டர் போடுறதும் சரி, அதேமாதிரி கடைகளில் போய் வாங்குறதும் சரி, வாங்கி ஒரு வாரத்துக்கு புது மருமக விளக்கமாறு எடுத்து டக்குன்னு 2 நாளைக்கு வாசலில் பெருக்குவானாம். அப்புறமேலு அந்த விளக்கமாறு ஒரு இடத்துல தூங்குமா கிடக்குமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல பசி நேரம், அதனால் தொன்னை பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லி தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். நல்ல ஹோட்டல்ஸ் தேடிட்டு இருந்தோம். அப்புறம் காந்தி நகரில் வந்து ஒரு ஹோட்டல் ஓப்பனாக இருந்துச்சு. எல்லாரும் கேட்டு பார்த்துட்டு 3:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இருக்காதுன்னு நினச்சிட்டு எல்லா கடைகளும் க்ளோஸ்டு ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி அவ்வளோதான், சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக ஒரே ஒரு இதை மட்டும் 24 ஹவர்ஸும் தொன்னை பிரியாணி பிஸியாக அதாவது சூடாகவே கொடுக்குறாங்க. அதனால் நல்லா அது வந்து நம்ம வந்து இலைய சாப்பாடுற மாதிரி இவங்களுக்கு வந்து இலை வந்து இந்த மாதிரி இலையில தான் அங்கே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைப்பாங்க. எல்லாமே இந்த மாதிரி இலைகளில் ஆலை இலை மாதிரி இருக்கும், அரச இலையோ ஆலை இலையோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதோடைய ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். இப்போ எப்படி நம்ம வாழை இலைக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அது மாதிரி தான் அந்த இலைகளுக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதில் தான் எல்லாமே கட்டி தருவாங்க. அதை அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அதில் வந்து நாங்கள் வந்து எக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி 2 எக்கு பிரியாணியும் வாங்கினோம். அப்புறம் சைடிஷ்க்கு வந்து சிக்கன் வாங்கிக்கலாம் அப்படின்னு, எப்படி இருக்கோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூடாக கொண்டு வந்து அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இறக்கியிருந்தாங்க, சூடாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், அங்கே எல்லாமே லேடிஸ் தான் இருக்காங்க. அந்த லேடிஸும் நல்லா கலராகவும் நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கிற லேடிஸ் தான் அங்கே வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அதுவும் ஒரு பிஸ்னஸ் டெக்னிக்காக கூட இருக்கலாம் மேபி. அப்புறம் சிக்கன் 65 வாங்கினோம். இந்த மாதிரி சிக்கன் 65 வந்து அங்கே வந்து இந்த மாதிரி க்ரீன் சட்னியோடு கொடுப்பாங்க. அப்புறம் அதிலே லெமன் புழிஞ்சு விட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படியே வச்சுக்கலாம். தயிர் வெங்காயமாக தரமாட்டாங்க, வெறும் வெள்ளரிக்காயை வந்து கட் பண்ணியும் அதில் தயிர் போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், ஆனியன் போட மாட்டாங்க. வெறும் வெள்ளரிக்காயும் தயிர் மட்டும்தான் இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பசி நேரம் நல்லா 3:30-4 மணி ஆகிடுச்சு. நல்லா பசி நேரம், யாரும் மூச்சு விடலை. சூடாக கொண்டு வந்ததுக்கு அதுக்கும் நல்லா கப்பன்னு நல்லா சாப்பிட்டாச்சு. பசி அடங்குற மாதிரி. எனக்கு நம்ம சிக்கனில் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒன்றை தூக்கி வச்சுட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், இந்த லேடி தான் அங்கே இருக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க. சூப்பராக இருக்குல்ல ஆள் பார்க்குறதுக்கு. அப்புறம் அங்கே போய் இது பண்ணிட்டு ஒரு சூடாக ஒரு காஃபியோ கூல்ட்ரிங்க்ஸோ குடிக்கூடான்னு வாங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு அது என்னமோ அது ஃபில்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பில் கட்டிட்டு வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு வேறு எங்கே போகலான்னு சொல்லி பார்க்கு போகலாமான்னா, பார்க்கு 4:30 ஆகிடுச்சு. பார்க்கு போனால் எந்த பார்க்கு போனாலும் க்ளோஸ்டாக இருக்கும். அதனால் கப்பன் பார்க் ஆகட்டும், லால் பார்க் ஆகட்டும் போய் பார்க்கலான்னு சொல்லி கூட்டமாக இருக்கும். இன்னொன்று வந்து டைமிங் முடிஞ்சு போகும், 6:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு கப்பன் பார்க், விதான சௌதா அந்த ரோட்டுக்கு போனோம். டிராஃபிக், பயங்கர டிராஃபிக், போகவே முடியல. கப்பன் பார்க்கிட்ட போய் விதான சௌதா மட்டும் பார்த்தா கீழே இறங்கவே முடியல அந்தளவுக்கு. ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து அங்கே போக முடியல. சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம், ரூமுக்கே வந்துட்டோம். அப்புறம் ஈவினிங் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு போகலாம் அப்படின்றதுனால சரி கொஞ்சம் நேரம் அப்படியே வாக்கிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு போகலான்னு. பீடா வந்து எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட்டேன்னா பீடா சாப்பிட்றது பழக்கம். அதனால் பீடா வாங்கிட்டு வந்தோம். பீடா வந்து 10 ருபீஸ் என்னமோ. இதுதான் பெங்களூர் காந்தி நகரான்னு சொல்லி இங்கே வந்து எல்லாமே நம்ம போத்தீஸ், ஆலுகாஸ் எல்லாமே இருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஒரு மாதிரி அங்கே ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். நம்ம ஊர் ஆட்டோலாம் ஒரு கலர்னால் அங்கே ஒரு கலரில் இருக்கும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அதிகமாக ஆட்டோஸ் இருக்கும், பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே இருக்கும். சிட்டி வந்து நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெயில் இருக்கும். பட் வெயில் வந்து எரிச்சலாக இருக்காது. நம்ம ஊரில் வந்து வெயில் அடிச்சுன்னா அப்படியே பயங்கர எரிச்சலாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து வெயில் இருக்கும், பட் நமக்கு வந்து வேர்க்காது, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்காது.
பாருங்கள் விதான சௌதா ரோடு வந்துட்டோம். நாங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கூட்டம் இல்லை, அந்த பக்கம் கப்பன் பார்க் பக்கத்து ஆப்போசிட் தான் விதான சௌதா இருக்குது. விதான சௌதான்றது அந்த ஊர் சட்டசபை, நம்ம ஊர் சட்டசபை மாதிரி அந்த ஊர் சட்டசபை ரொம்ப ஃபேமஸானது. விதான சௌதா கட்டடம் வந்து அந்த காலத்தில் நல்லா கட்டியிருக்காங்க. அதனால வந்து ரொம்ப ஃபேமஸானது அந்த கட்டடம். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எல்லோரும் வர்றவங்களாம் கண்டிப்பாக விதான சௌதா பார்த்துட்டு தான் போவாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கூட இப்போல்லாம் கொஞ்சம் இது குறைஞ்சிருச்சு. நாங்கள் இருக்கும்போது நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு. என்னமோ ஒருவேளை ஈவினிங் டைம்னால எனக்கு அப்படி தோணுச்சு, என்னமோ தெரியல. பெயிண்டிங்லாம் இது இல்லாமல் பெயிண்டிங்லாம் இல்லாத மாதிரி இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் அடித்தா நல்லாயிருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த கட்டடோட அமைப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரோடு ஃபுல்லாக ஆளுங்க, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கார்ஸ் நிப்பாட்டவே முடியல. நிப்பாட்டாமல் ஓட்டிக்கிட்டே தான் போகணும். சரி எங்கேயா ஒரு இடத்துல இடம் இருந்தால் கூட இறங்கி நிற்கலான்னு பார்த்தா இல்லவே இல்லை. இறங்கி ஓரமாக நிப்பாட்டவும் முடியல. யூட்டன் போட்டுட்டு சரி பார்க்குக்குள்ளேயாவது போகலான்னு பார்த்தா க்ளோஸ்டுன்னு வந்துருந்துச்சு. சரி சும்மா பசங்களை கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாட விட்டுட்டு வரலாம் பார்க்கில் போய் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். ஆனால் ஜஸ்ட் அது கூட முடியல, டைம் இல்லை. ஐக்கியாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அதனால் டைம் இல்லை. பாருங்கள் இதுதான் பெரிய கட்டடம். அங்கே இருந்ததுக்கும் அந்த இதுக்கும் ரொம்ப இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் விதான சௌதா, கப்பன் பார்க், லால்பாக். யார் எங்கள் வீட்டு கெஸ்ட்டு பெங்களூரில் வந்தாலும் சரி இந்த 3 பிளேஸ், இஸ்கான் டெம்பிள், இது 4 பிளேஸு கண்டிப்பாக போவோம். முக்கியமாக 3 பிளேஸ் கண்டிப்பாக போயிடுது. பார்க்கில் வந்து ஏதோ ஒரு பார்க்கை வந்து மிஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே கவர் பண்ண முடியாது ஒரே நாளில். அதனால் நல்லா புளிசோறு தயிர் சாதம் கட்டிட்டு போய் பார்க்கில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே இது பண்ணுவோம். அடுத்து வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்காக ஒரு 8:30 போல் ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்ப வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்காக போனோம். அடுத்த வீடியோஸ் எல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண நெக்ஸ்ட் வீடியோஸ்